ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே மலைப்பிரசங்கம் பாகம் 32 தேவனின் துணையோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பகுதியிலே மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15 தொடக்கம் 20 வசனங்களை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அடையாளம் காணுவது என்று கூட ஆண்டவர் பிரசங்கித்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். மத்தேயு 7:15 வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததை பார்க்கிறோம். அருமையானவர்களே, வேதத்திலே ஒரு அருமையான ஒரு அழகான காரியம், எல்லா காரியத்தையும் சத்தியத்திலே எங்களுக்கு தெளிவாக காட்டப்படுகிறது. தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சத்தியத்திலே பூமியிலே நாங்கள் வாழும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தேவனால் அழைத்து கொண்ட எல்லா ஊழியக்காரர்களும் நல்லவர்கள் அல்ல. சில தீர்க்கதரிசிகள் பொல்லாதவர்களாகவும் தங்கள் சொந்த நலனுக்காக ஆண்டவருடைய சத்தியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பாவிக்கிறவர்களாக அன்றைய காலத்திலே அல்ல, இன்றைய காலத்திலும் இருந்து வருகிறதை நாங்கள் காண்கிறோம். இனி வரப்போகிற காலத்திலும் இப்படியான கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியால் தான் இந்த மலைப்பிரசங்கத்திலே அவர் இப்படியாக அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று எங்களுக்கு தன்னுடைய பிரசங்கத்திலே எச்சரித்து கொடுத்திருக்கிறார். இப்படியானவர்களின் பின்னால் நாம் சென்று நாமும் அழிந்து போகாமல் அவர்களுடைய பொல்லாத வழிகளை நாம் பின்பற்றாமல் இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எப்படி அடையாளம் காணுவது என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறதை காண்கிறோம். இப்படியாக எல்லா பொல்லாத வழிகளிலும் இருந்து எங்களை தப்புவித்து பரலோக ராஜ்யத்திற்கு தேவனங்களை அழைத்து கொண்டு போவதற்காகவும் நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் எல்லா பொல்லாத காரியங்களிலும் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி பிரசங்கித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் எல்லா துதிகனம் மகிமையெல்லாம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என்றும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு நீங்கள் பொல்லாத ஊழியக்காரர்கள் பின்பாக சென்று அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள் ஆண்டவரே என்று நியாயத்தீர்ப்பு நாளிலே வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படியான காரியத்திலே அப்படியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியான பொல்லாத தீர்க்கதரிசிகளை நாம் எப்படி அடையாளம் காண வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். நாம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த நாளின் வசனத்திலே அவர்கள் எப்படி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், பார்வைக்கு நல்லவர்களாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் போல, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் போல அவர்கள் வருவார்கள். அவர்கள் பேசும்போது நன்றாயிருக்கும், ஆடு கத்துறது இனிமையாயிருக்கிறது போல பேசும்போது அவருக்கு நல்லாயிருக்கும். அவர்கள் நன்றாக உதவி செய்வார்கள், நன்றாக அதிக நேரம் செலவழிப்பார்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் வெளிப்படையான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். எதற்காக? அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிறபடியா. வெளியிலே பார்க்கும் போது ஆடு மாதிரித்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகவேதான் வெளிப்படையான காரியங்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும், கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். செயல்களிலே அவர்கள் வல்லமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆட்டை வா என்றால் என்ன செய்யும்? வரும். உதவி கேட்டால் அந்த ஆடு என்ன செய்யும்?
வந்து உங்களுக்கு நிச்சயமா செய்யும். ஆடு ஒருபோதும் தாக்காது, மற்றவர்களை காயப்படுத்தாது. வா என்று ஒரு குளையை காட்டினால் ஆடு வரும். வீட்டுக்கு சாப்பிட வாங்க என்று சொன்னால் ஆடு நிச்சயமாய் வரும். ஆடு கத்தும் போது ஆசையாயிருக்கும், சில வேளை இரக்கமாயிருக்கும், சில வேளை பரிதாபமாயிருக்கும். இப்படியான காரியங்களை பார்த்து ஓ இவர்கள் நல்ல தீர்க்கதரிசிகள், நல்ல ஊழியக்காரர்கள் போய் இருக்கிறார்கள் என்று நாங்கள் மயங்கிவிடக்கூடும் அருமையானவர்களே. ஆனால் இப்படியாய் வருகிறவர்கள் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது புதிய ஏற்பாட்டு காலத்திலே அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நாங்கள் வாசிக்கிறோம். எரேமியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். அந்த ஓநாய்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பை ஆண்டவர் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். அதற்கு வழியை இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாரும் எந்த விசுவாசியும் தப்ப முடியாது. அருமையானவர்களை பார்க்கிறோம். நாம் சரியான முறையிலே வேதத்தை, சத்திய புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை அடையாளம் காண வேண்டும். அது நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாயிருப்பார்கள். அவருடைய உள்ளத்தை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை வைத்து அருமையானவர்களே, இப்படியானவர்களின் குறிக்கோள்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பொய்யான ஊழியக்காரர்களின் குறிக்கோள்கள் அது எப்படி இருக்கும்? அவர்களுக்கு என்று சொல்லி சில குறிக்கோள்கள் தனியவே இருக்கிறது. முதலாவது, பணம் சம்பாதிக்கிறது அவர்களுடைய குறிக்கோளாயிருக்கும். பணம் சம்பாதிக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரசங்கங்களிலே எப்பவும் பணத்தை பற்றி, காசு சம்பாதிப்பவர்களை பற்றி தான் பேசுவார்கள். பணம் சேர்ப்பதற்கு பல வழிகளை அவர்கள் உண்டாக்குவார்கள். புதிதான வழிகளை அவர்கள் உண்டாக்குவார்கள் பணம் சம்பாதிப்பதற்கு. அந்த சம்பாதித்த பணங்களை எதற்கு பாவிக்கிறோம், என்னத்திற்காக பாவிக்கிறோம் என்பதை வெளியிலே பெரிதாக பேச மாட்டார்கள். எந்த ஜனங்களில் இருந்து அந்த பணங்களை சேகிக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு காசு, என்னென்ன காரியத்திற்காக செலவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படையாக காண்பிக்க மாட்டார்கள். சபை கூட்டங்கள் நடத்துவார்கள், ஆனால் அது ஒரு கடமைக்காக இருக்கும். அங்கே போனா யாரும் கேள்வி கேட்க முடியாது. சில பேர் முகத்துக்கு அஞ்சி கேள்வி கேட்காத விசுவாசிகளும் உண்டு. இதனால் கூட கள்ள தீர்க்கதரிசிகள், விசுவாசிகள் கொடுக்கிற இடத்தினால் கூட கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவதற்கு வழிகள் இருக்கிறதை காண்கிறோம். சபையிலே நீ அழைக்கப்பட்டிருந்தால் உனக்கு சத்தியத்தின்படி வாழ தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். அதன்படி எல்லா விசுவாசிகளும் வாழ வேண்டும். அப்படி வாழும் போது சபையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கண்ணோக்கமாயும் நீ இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவதானித்து கவனமாக சத்தியத்தின்படி காரியங்களை கண்காணிக்க வேண்டியது கூட நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது அருமையானவர்களே. அடுத்ததாக, இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிற கொள்கை என்ன தெரியுமா? சொந்த ஆசைகளை நிறைவேற்ற விரும்புவது. சொந்த நோக்கங்களுக்காக இவர்கள் அநேகம் பாடுபடுவார்கள். செய்திகள், வேத பாடங்கள் இவைகளை பார்த்து கொண்டு போனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஜனங்களை தேவனோடு இணைக்கிற மாதிரி ஒருபோதும் இருக்காது. தற்காலிகமான முடிவுகளை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருப்பார்கள். வாருங்கள், கர்த்தர் சுகம் கொடுப்பார், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு பணம் கொடுப்பார், நாளைக்கு நீ கேட்கிறது எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும், கர்த்தர் அதை செய்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசுவாசிகளை நித்திய ஜீவனுக்கு, அவர்கள் நித்திய ஜீவனை அடையும் நோக்கத்தோடு வழிநடத்த வேண்டும். இந்த மண்ணிலே நமக்கு வாழ்வுக்கு தேவையான சகலத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அருமையானவர்களே, மண்ணிலே, பூமியிலே தேவையான காரியங்களை மட்டும் கொடுப்பதற்காக ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. நித்திய ஜீவன், தன் ஜீவனை கொடுத்து
எங்களுக்கு ஜீவனை வேண்டிக் கொடுத்த தெய்வம். அந்த ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் முதலாவது குறிக்கோள். அருமையானவர்களே, அந்த குறிக்கோளை நோக்கி வழிநடத்தாத எந்த ஊழியக்காரர்களும் எந்த தீர்க்கதரிசிகளும் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பது வசனத்தின்படி உரித்தாகிறது. அருமையானவர்களே, அப்படி நித்திய ஜீவனை நோக்கி அழைத்து கொண்டு போகாத பட்சத்திலே ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய அன்பையும் உறவையும் கட்ட செய்திகளை பேசாதவர்கள், வேத பாடங்களை நடத்தாதவர்கள், தங்களுடைய சொந்த இச்சைகளுக்காக சொந்த விருப்பங்களுக்காக ஜனங்களை பாவிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அடுத்ததாக, இப்படியான கள்ள தீர்க்கதரிசிகளின் கொள்கை எப்படி இருக்கும் என்றால், தங்கள் பெயருக்காக உழைப்பார்கள். தங்கள் பெயர்களை பெரிய பெரிய எழுத்துக்களிலே போட்டு படங்கள் எல்லாவற்றையும் போட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய பார்ப்பார்கள், வெளியரங்கமாக்குவார்கள். இயேசுவின் பெயரை அல்ல, தங்களுடைய சொந்த பெயரை. அடுத்தது, இப்படியானவர்களின் கொள்ளை பகிரங்கமாகுவதற்கு அவர்கள் வழிவகுப்பார்கள். ஜனங்களை சத்தியத்திலே வழிநடத்தை விட்டு தாங்கள் பகிரங்கமாக உன்னிப்பார்கள். அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஊழியங்களை எதிர்பார்ப்பார்கள். வேறு தேசங்கள் நாடுகளிலே எப்படி பெரிய பெரிய ஊழியங்கள் நடக்கிறதோ அப்படி செய்ய வேண்டும் என்று கனவு காண்பார்கள். ஆண்டவர் இந்த இடத்திலே என்னை அழைத்திருக்கிறார், இந்த மந்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை நான் கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை விட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கற்பனையிலே வாழ்ந்து கொடுத்த மந்தையை அவர்கள் சரியாக மேய்க்காதவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். தேவன் கொடுத்த சபையை சரியான முறையிலே கண்காணிக்காமல் விட்டுவிட்டு ஊருக்கு ஊரூராய் திரிவார்கள். இலங்கைக்கு செல்வார்கள், ஐரோப்பாக்கு செல்வார்கள், அங்கே ஊழியம் இங்கே ஊழியம், அப்படி அலைந்து திரிவார்கள். இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். தேவன் உன்னை அழைத்திருந்தால் தேவன் உனக்கு கொடுத்த மந்தையை நீ சரியாக கட்டுகிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அருமையானவர்களே, இதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். இப்படியானவர்கள் போதிப்பார்கள், மற்றவர்களுக்கு போதிப்பார்கள். ஆனால் நீங்கள் சரியாக கவனித்து பார்த்தால் எப்படி போதிக்கிறார்களோ அப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது. போதிக்கிறது உண்டு, ஊருக்கு மாத்திரம்தான் உபதேசம், தனக்கு இல்லை. சபையாருக்கு போதிப்பார்கள், ஆனால் தானும் தன் குடும்பத்திலும் சத்தியத்தை கை கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். கவனித்து அடையாளம் காணுங்கள். மந்தையிலே இருக்கிற ஆடுகளை உண்மையாக இவர்கள் நேசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை கொடுத்து உண்மையாய் எல்லா விசுவாசிகளையும் நேசித்தார். ஓநாய்கள் மந்தையை பீறியடிக்க வந்தபோது இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்தார். ஆனால் இப்படியான கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள்? ஓநாய்கள் வரும்போது மந்தையை விட்டுட்டு ஓடுகிறவர்களாயிருக்கிறார்கள். ஊரூராய் திரிகிறார்கள். மந்தையை என்ன செய்கிறது தெரியுமா? ஓநாய்கள் மந்தைக்குள்ளே வருகிறது. அவர்கள் தாங்கள் கொடுத்த தேவன் கொடுத்த மந்தையை மேய்க்காமல் ஊரூராய் திரிகிறபடியால் இங்கு நடக்கிறது என்ன? ஓநாய்கள் சபைக்குள்ளே வருகிறது. இதனால் சபையிலே பிளவுகள் உண்டாகிறது. தேவனுடைய ராஜ்யம் தூசிக்கப்படுகிறது. யாரு காரணம்? கள்ள தீர்க்கதரிசிகள் காரணம். கவனமாயிருந்து சத்தியத்தின்படி நல்ல தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை கண்டுபிடிக்க வேண்டியது சத்தியத்தின்படி. வேறு எந்த காரியத்திற்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. அருமையானவர்களே, அதை விசேஷமாய் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த காரியத்தை நான் கண்டுபிடிக்கும் போது விசேஷமாய் தேவனுடைய ஊழியக்காரர்களை பொறுத்த வரையிலே நாம் முகம் பார்க்க கூடாது, ஊர் பார்க்க கூடாது, அவர் எவ்வளவு படித்தவர் என்று பார்க்க கூடாது, படிக்காதவர் என்று பார்க்க கூடாது. அது மாத்திரமல்ல, அவர் சொன்னா அவா சொன்னா இந்த தீர்க்கதரிசி இந்த ஊழியக்காரன் நல்லம் என்று, ஆகவேதான் நாங்கள் அங்கு போகிறோம் போனோம் என்று சொல்லுவார்கள். இல்லை, அவர் அவா சொன்னதில்லை. இங்கே சத்தியம் சொல்லுகிறது. சத்தியப்படி நீ ஆராய வேண்டும். அவர் என்னுடைய ஊர், அவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு உதவி செய்தார், ஆகவே அவர் நல்ல தீர்க்கதரிசி, ஆகவேதான் அங்கே போகிறோம். அவர் நன்றாயிருக்கிறார், நல்லாயிருப்பார். வெளியிலே எல்லாரும் ஆட்டுத்தோலை தான் போர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலது உங்களுடைய சொந்தக்காரராக இருக்கலாம். மாமா பாஸ்டர், அங்கிள் பாஸ்டர், மாமி பாஸ்டர், இப்படி அண்ணா பாஸ்டர், தம்பி பாஸ்டர், மச்சான் பாஸ்டர். ஆகவே நீங்க என்ன செய்கிறீர்கள்? உறவுக்காக நம்புகிறீர்கள்.
சத்தியத்தின்படி ஆராய் மகனே, சத்தியத்தின்படி ஆராய் மகளே, யார் தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி என்று. சத்தியத்தின்படி நல்ல தீர்க்கதரிசிகள், நல்ல ஊழியக்காரர்கள் என்பதை எப்படி அறிய முடியும்? நாங்கள் வாசிக்கிறோம் மத்தேயு 12:33, மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஆமென். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். உண்மையாய் தேவனுடைய ஊழியக்காரன் என்றால் அவன் நல்ல மரமாய் இருக்க வேண்டும். பாருங்க, அந்த நல்ல மரத்திலே இருக்கிற கனிகள் எப்படியாயிருக்கும்? கலாத்தியரிலே வாசிக்கிறோம் ஆவியின் கனிகளை பற்றி, இல்லையா? பாருங்க, அப்படியான மனுஷன் அன்பாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், சமாதானமாயிருப்பான், நீடிய பொறுமையுள்ளவனாயிருப்பான், தயவுள்ளவனாயிருப்பான், நல்ல குணம் இருக்கும், விசுவாசத்திலே பலமாயிருப்பான், வீட்டுக்கும் சபைக்கும் முன்மாதிரியாயிருப்பான், சாந்த குணமுள்ளவராயிருப்பான், இச்சை அடக்கம் உள்ளவனாயிருப்பான். இந்த காரியத்திலே கள்ளத்தீர்க்கதரிசிகள் பொல்லாத வேலையை செய்கிறார்கள். இந்த இச்சை அடக்கத்திலே, விபச்சாரத்திலே விழுகிற ஊழியக்காரர்கள் இப்போ அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் அப்படி இருக்கிறதை காண. பொய்யான ஊழியக்காரன் எப்படி கண்டுபிடிப்பது? அது ஒரு கெட்ட மரம், அவனுக்கு கனிகள் கிடையாது, வேற காரியங்கள் தான் இருக்கும். அதையும் நாங்கள் வாசிக்கிறோம். கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனிகள் தான் உண்டாகும். இப்படி ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு வருகிற இவர்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பாருங்க, வேதத்திலே பார்க்கிறோம் ஆவியின் மாம்ச எண்ணங்களை பற்றி. கலாத்தியர் 5 நாங்கள் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய கனிகள், மாம்சத்துக்குரிய காரியங்கள். இவர்களுக்கு இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் இருக்கும். விபச்சாரம் இருக்கும் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, பொய் ஊழியக்காரர்களுக்கு. வேசித்தனம் இருக்கும், அசுத்தம் இருக்கும், காம விகாரம் இருக்கும், விக்கிரக ஆராதனை இருக்கிறது. இயேசுவை தான் நேசிப்பார்கள், ஆனால் இயேசுவையே விக்கிரக ஆராதனையாய் வணங்குகிறவர்கள், அவர்களைத்தான் விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்களாயிருப்பார்கள், கோபங்கள், சண்டை பிடிப்பார்கள், பிரிவினை இருக்கும், நீயா நானாண்டு மார்க்க பேதங்கள் இருக்கும். உண்ட சபையில் எந்த சபை என்று சொல்லுவார்கள். எங்களுடைய சபை அது ஆவிக்குரிய சபை, உங்களோட சபையில் ஆவி இல்லை என்று சொல்வார்கள். மார்க்க பேதங்கள் இவர்களுக்கு இருக்கும். பொறாமைகள் இருக்கும், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் இப்ப நிறைய இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தேவனுடைய திருச்சபைகளிலேயே சில கொண்டாட்டங்களுக்கு மதுபாவிக்கிற திருச்சபைகளும் இருக்கிறது. ஐயோ பரிதாபம்! இரத்தத்தால் கழுவப்பட்ட திருச்சபை என்ன செய்கிறது? ஏதாவது கொண்டாட்டங்கள் என்று வந்தால் வைன் குடிக்கிறதிலே பிழை இல்லைத்தானே என்ற சபைகளும் இருக்கிறது. அருமையானவர்களே, எவ்வளவு கடினமான காரியம்! கள்ள தீர்க்கதரிசிகள் வழிநடத்தும் போது சபையார் எந்த அளவுக்கு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிறார்கள் என்றே பார்த்தீர்களா? களியாட்டங்கள் ஒன்றும் விட மாட்டார்கள், எல்லாம் கொண்டாடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் யாருடைய சபையில் இருக்கிறார்கள்? கள்ளத்தீர்க்கதரிசிகள், பொல்லாத ஊழியக்காரர்களின் சபையில் இருக்கிறார்கள். பாருங்க, களியாட்டங்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பார்க்கிறோம். இவர்கள் வெட்டுண்டு போவார்கள், வெட்டப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுப்பதில்லை. அருமையானவர்களே, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுப்பதில்லை. உண்மையான ஊழியக்காரனுக்கு பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே, கர்த்தராகிய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்த குணமுள்ளவனும் போதக சமத்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். தூஷணங்கள், பொல்லாத சம்சயங்கள், சத்திய வார்த்தைகள் பேசுவார்கள், ஆனால் உண்மை இருக்காது. உலகத்தாரை போல எடுத்தது எல்லாவற்றிற்கும் சபையிலும் வெளியிலும் பொய் பேசுவார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், பொல்லாத கள்ள ஊழியக்காரர்கள். அருமையானவர்களே,
பொறாமை இப்படியான காரியங்கள் உள்ள மரமாகிய இந்த ஊழியக்காரர்களிலிருந்து எப்படி நல்ல கனியாகிய ஆவியின் கனிகள் பிறக்கும்? கூடுமான காரியமா? சிந்தித்து பாருங்கள். சண்டை சிந்தையுள்ள இருதயத்தில் இருந்து எப்படி அன்பும் சமாதானமும் நீடிய பொறுமையும் பிறக்கும்? அந்த கனிகள் பிறக்காது. அருமையானவர்களே, சத்தியம் நீராயும் பசலியாயும் கிடைக்காத இருதயத்திலிருந்து எப்படியான கனி உண்டாகும்? கசப்பான நீரை உண்டாகும். அதான் தீமோத்தேயுக்கு சொல்லப்படுகிறது, கெட்ட சிந்தை உள்ளவன் என்றும் சத்தியம் இல்லாதவனும் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவனுமாய் இருந்தால், அருமையானவர்களே, இப்படியான ஊழியக்காரர்களை விட்டு விலக வேண்டும். காரணம், அவர்கள் வெட்டுண்டு போவார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஒரு இளம் ஊழியக்காரனுக்கு பவுல் கற்பிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனாய் இருந்தால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியானவர்களை விட்டு விலகு. இவர்களோடு தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு எந்த காரியத்திலும் பங்கு இருக்க கூடாது. அருமையானவர்கள், இப்படியானவர்களை அடையாளம் காணாமல் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் சென்று, அருமையானவர்களே, நியாய தீர்ப்பு நாளிலே அகப்படாமல் வேதப்படி ஆராய்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசம் ஆரோக்கியமான விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அந்த ஆரோக்கியமான விசுவாசமே நித்திய ஜீவனை கொண்டே சேர்க்கும். அருமையானவர்களே, பொல்லாத வசனம், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு போகும் என்று பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள், ஊழியக்காரர்கள் மடிந்து போகிறார்கள். ஆனால் அவர்கள் காரணம், அவர்கள் கனி கொடுப்பதில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்க, கனி உண்டாக மட்டும் அவர்கள் காத்திருப்பதில்லை. ஒரு மரத்தை நாட்டினால் அந்த மரம் வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் செல்கிறது? அதே போலத்தான் ஒரு மனிதன் தேவனுக்குள்ளே வந்தால் கனி கொடுப்பதற்கு, ஆவியின் கனி கொடுப்பதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? அந்த காலங்கள் செல்லும் முன்பாக, ஆவியின் கனிகளை பெறுவதற்கு முன்பாக ஊழியம் தொடங்குகிறவர்கள் கூட கள்ளத்தீர்க்கதரிசிகளாக மாறுவது உண்டு. அவர்கள் நல்ல கனி கொடுவதற்கு காரணம் என்ன? தேவனிலே நிலைத்திருக்கிறதில்லை. தீர்க்கதரிசிகள் அநேகர் கள்ளத்தீர்க்கதரிசிகளாய் மாறி இருப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இயேசுவை பற்றி கொஞ்சம் தெரிந்த பிற்பாடு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று வெளிக்கிட்டுடுவார்கள். அப்படியானவர்கள் ஊழியத்திலே வளர்ந்து கொண்டு போகும்போது என்ன நடக்கிறது? அங்கு இயேசுவை பற்றிய காரியமே கிடையாது. எல்லாம் சொந்த காரியமா தான் இருக்கும். இதனால் கனி கொடுக்கிற சந்தர்ப்பம் அங்கே இல்லாமல் போகிறது என்று பார்க்கிறோம். பாருங்க, அவரிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. யோவான் 15:4 வாசிக்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியின் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க வேண்டுமாயின் இயேசுவின் நிலைத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, அதற்கு காலம் எடுக்கும். ஆண்டவர் சொன்னார் யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. என்னை அல்லாமல், இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் அவராலே அன்றி எங்களால் ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. அருமையானவர்களே, எங்களுக்கு இயேசு வேண்டும். இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே கனி கொடுக்க வேண்டும். அப்போதான் நான் நல்ல தீர்க்கதரிசியாய், நல்ல தேவனுடைய ஊழியக்காரனாய் அவருளே நிலைத்திருந்து நான் ஊழியம் செய்ய முடியும். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் முடியாது. இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், கனி கொடுக்கும் போதுதான் பிதா மகிமைப்படுகிறாராம். பாருங்க, யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆமென். கனிகள் கொடுக்கும் போதுதான் பிதாவானவர் மகிமைப்படுகிறார்.
அப்படி கனி கொடுக்கும் போதுதான் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். கனி கொடுக்காத பட்சத்திலே இயேசுவுக்கு சீஷராய் இருக்க முடியாது. அவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள். வேதத்திலே வாசிக்கிறோம், கனி கொடுக்கத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறாரா. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவன் ஏற்படுத்தின மனுஷர்கள், தீர்க்கதரிசிகள் எப்படி கள்ளர்களாக போக முடியும்? யோசித்து பாருங்கள். அவர்கள் வெட்டுண்டு போவார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களைப் போல பின்பற்றுகிறவர்களும் வெட்டுண்டு போவார்கள். கவனமாக இருங்கள். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அடையாளம் காணுங்கள். சத்தியப்படி அடையாளம் காணுங்கள். சத்தியத்தை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதுக்கும் இடம் கொடுக்காதீங்கள். அப்போதான் நல்ல ஊழியக்காரனுக்கு பின்னால் நீங்கள் செல்லும் போது, நல்ல தீர்க்கதரிசிகளின் பின்னால் செல்லும் போது, நல்ல செய்திகளையும் அவருடைய முன்மாதிரிகளையும் பின்பற்றும் போது நித்திய ஜீவனை அடைய முடியும். இந்த உலகத்திலே நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் எங்களால் வாழ முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களோடு இருந்தபடியால் உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலே வேறு எந்த காரியத்திற்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தாவே, உண்மையான உம்முடைய சத்திய வேதப்படி ஆராய்ந்து அறிந்து பார்த்து ஏமாந்து போகாமல் நியாயத்தீர்ப்பு நாளிலே குற்றவாளி கூண்டிலிருந்து அநியாயமாய் நரகத்திற்குள்ளே போக விடாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, அவர்களே நித்திய ஜீவனை அடையும்படி கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை அடைய உண்மையான உம்முடைய சீஷர்களை, ஊழியக்காரர்களை இந்த ஜனங்களுக்கு நீர் காட்டி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சத்தியத்தின்படி நீர் கொடுத்த அந்த அருமையான காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உம்பாதத்திலே கொடுத்து, ஒவ்வொரு விசுவாசிகளை உம்பாதத்திலே கொடுத்து ஜெபம் பண்ணி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.